எது இருக்கோ அதுல இருந்து ஹாப்பியானீங்கன்னா நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதுவும் கிடைக்காது. நீங்க வெறுக்கிறீங்கல்ல, அதுதான் உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு உண்டான எல்லா வேலையுமே. இப்ப அவர் பாத்தீங்கன்னா வண்டியில போக சொல்ல, கார்ல போக சொல்ல விழுந்துக்கினே இருக்கிறாரு. ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஏதாவது ஆச்சுன்னா ஃபேமிலி இருக்கு, குழந்தை இருக்கு, இது எப்ப சரியாகும், இது சரியானா நம்ம ஃபேமிலியோட நல்லா இருக்கலாமே, இந்த பிரச்சனையில இருந்து வெளில வரணும் நினைச்சுக்கினே இருக்கிறாரு. யாரோ ஒருத்தவங்க இன்வைட் பண்ணி இந்த ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணி ஐடியல் வெயிட்டை ரீச் பண்றது மட்டும் இல்லாம இங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னைய கூப்பிடுறாங்க மாஸ்டர் ஆஃப் செரமனி. நீங்க யாரா இருந்தாலும் இங்க உட்காந்து இருக்கீங்களா, நீங்க யாரா இருந்தாலும் இது பாசிபிள். ஏன் அப்படின்னா தாட்ஸ் பிகம் திங். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. உங்க எண்ணம் தான் உங்க வாழ்க்கையை டிசைட் பண்ணுது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நான் கேட்டது கிடைக்க மாட்டேது, நான் நினைச்சது நடக்க மாட்டேதுன்னா அது ஒரே ஒரு காரணம் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு செம்ம ஈகோ இருக்கு. உங்களுக்கு கிடைக்க வேண்டியதே தடுத்து நிறுத்துற அளவுக்கு உங்களுக்கு ஈகோ இருக்கு. அந்த ஈகோவை எப்படி உடைக்கலாம், அந்த ஈகோல இருந்து எப்படி வெளில வரலாம் அப்படின்னா மகிழ்வித்து மகிழ். யாராவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது என்ன வேணாலும் இருக்கலாம். சாப்பாடு கொடுக்கறதா, இல்ல துணி கொடுக்கறதா, இல்ல பாத்தீங்கன்னா கையை பிடிச்சி ரோட கிராஸ் பண்ணி விடுறதா, ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கடவுள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறீங்களோ அதை எடுத்து வந்து கொடுப்பாரு.